Praise the Lord. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறதினால் கர்த்தரை நாம் எந்த சூழ்நிலையிலும் நம்ப முடியும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நித்திய கண்மலையாக இருக்கிறார். ஏசாயா 26வது அதிகாரத்தின் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்க முடிகிறது. கர்த்தரை என்றென்றைக்கும், அதாவது ஒரு ஸ்பெசிபிக் நாள், ஒரு குறிப்பிட்ட நாளை குறிப்பிடாமல் என்றென்றைக்கும் எல்லா நாளையும் கர்த்தரை நம்புங்கள், ஏனென்றால் அவர் நித்திய கண்மலையாய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்க முடிகிறது. இதே போல் கர்த்தர் கண்மலை என்று உபாகமம் 32வது அதிகாரத்தின் 4வது வசனத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. கர்த்தர் அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது. அவருடைய கிரியைகள், அவர் செய்கிற யாவுமே உத்தமமாயிருக்கிறது. அவர் வழிகளில் எல்லாம் நியாயம் இருக்கிறது. நாம் அவருடைய வழியில் நடக்கும்போது தானாக அந்த நியாயம், நீதியான நியாயம் நம்மை சேரும். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கோர்ட், இது நமக்கு ஒரு நியாய தர்மம் செய்கிற இடம். ஒருவேளை அப்படிப்பட்ட இடங்கள்ல நமக்கு நியாய தர்மங்கள் கிடைக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தர் அவர் நியாய கேட்டில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். அந்தரங்கமாக செய்யப்படுகிற காரியங்கள் வெளியரங்கமாக்கப்படாத எந்த ஒரு காரியமும் கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக எல்லா அந்தரங்கங்களும் வெளியரங்கமாக இருக்கிறது. கர்த்தர் சில அந்தரங்கத்தின் சூழ்ச்சிகளை நிச்சயமாக வெளியரங்கமாக கொண்டு வருவார். இந்த வசனத்துல நாம பார்க்கிறோம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையும் ஆனவர். அப்படிப்பட்ட கண்மலையாகிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அந்த கண்மலையாகிய தேவன் நம்மை காப்பார், நம்மை நித்தமும் வழி நடத்துவார். இந்த நாளையும் அந்த நினைவோடு ஆரம்பிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. Amen.